இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 8.3ல ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிரஸ் த trigonometric ratios sin A, secant A and tan A in terms of cot A. ஓகே, ஸோ trigonometric ratiosல 3 ratios தான் கண்டுபிடிக்கணும். sin A, secant A and tan A மூணு கண்டுபிடிக்கணும். ஆனால் அது கண்டுபிடிக்கிறதில்ல அந்த ஆன்சரில் நமக்கு வந்து cot A வந்து வரணும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சொல்யூஷன் tan A. ஃபஸ்ட்டு நம்ம tan A கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அதுதான் நமக்கு ஈஸி. ஸோ tan இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், tan இஸ் ஈக்குவல் டு 1/cot A அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ tan A இஸ் ஈக்குவல் டு 1/cot A. ஸோ இந்த tan Aல அந்த ஆன்சரில் நம்மளுக்கு cot A அப்படிங்கிற டேர்ம் நமக்கு வரணும். ஸோ tan A இஸ் ஈக்குவல் டு 1/cot A. நெக்ஸ்ட்டு sin A நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சைனுக்கு நம்ம டேரெக்டாக நம்ம அந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணால் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 + cot square A இஸ் ஈக்குவல் டு cosecant square A அந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஒரு ஐடென்டிட்டி. இதில் இருந்து நம்ம cosecant A இஸ் ஈக்குவல் டு √1 + cot square A எழுதிக்கலாமா? ஸோ ஏன்னா இந்த ஸ்கொயர் இங்கே நம்மளுக்கு ஸ்கொயர் தேவையில்லை. ஸோ ஸ்கொயர் அந்த சைடில் போகும்போது ரூட்டாக மாறுது. ஸோ √1 + cot square A. ஓகே, ஸோ கொசிக்கன்னா என்ன, 1/sin A நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு இப்போ சைன் தான் தேவை. ஸோ இந்த கொசிக்கன் ஏக்கு பதிலாக 1/sin A அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இந்த டேமை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, 1/sin A தேவையில்லை. ஸோ sin A இஸ் ஈக்குவல் டு இந்த இது ரிவர்ஸ் பண்ணும்போது அப்போ இதுவும் ரிவர்ஸ் ஆகும். ஸோ 1/√1 + cot square A. ஓகே, ஸோ சைனுங்கிற டேர்மோட ஆன்சரில் நமக்கு காட் வேணும். ஸோ அந்த காட்டை நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு secant A. ஸோ secant Aக்கும் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், 1 + tan square A ஈக்குவல் டு secant square A. ஸோ secant A தான் தேவை. ஸோ இந்த ஸ்கொயர் இங்கே வரும்போது ரூட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ √1 + tan square A கன்வெர்ட்டிங், அதாவது இந்த டேனை நம்ம என்னவா மாற்றணும், காட்டாக மாற்ற போகிறோம். ஸோ tan A இஸ் ஈக்குவல் டு cot A. தஃபோர் secant A இஸ் ஈக்குவல் டு tan இருக்கிற இடத்துல 1/cot square A அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது இந்த cot square A இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது cot square A + 1 divided by cot square A. Therefore secant A is equal to √cot square A + 1 divided by cot square A. ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 8.3ல ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிரஸ் த trigonometric ratios sin A, secant A and tan A in terms of cot A. ஓகே, ஸோ trigonometric ratiosல 3 ratios தான் கண்டுபிடிக்கணும். sin A, secant A and tan A மூணு கண்டுபிடிக்கணும். ஆனால் அது கண்டுபிடிக்கிறதில்ல அந்த ஆன்சரில் நமக்கு வந்து cot A வந்து வரணும். ஸோ அந்த ஃபார்முலா